கோவை பட்டாசு விற்பனையாளர் நலச்சங்கம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கலாச்சாரத்தில் தீபாவளி பண்டிகை மிகச் சிறப்பானது. தொன்று தொட்டு ஆண்டாண்டுகளாக நம்ம இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு வர்றோம். அதுக்கு தீபாவளினாலே புத்தாடை, பலகாரம், பட்டாசு ரொம்ப முக்கியமானது. அதில் வருடம் பட்டாசு கடை தற்காலிக உரிமம் வாங்கி பட்டாசு கடை நடத்தி வரும் வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் தலைவர், செயலாளர் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள சிரமங்கள், அவங்க ஏன் தொடர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க, இந்த விழா எப்படி மக்கள் கொண்டாடுறாங்கங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். ஃபைன். அப்புறம் நேற்று ப்ரெஸ் மீட்டும் கூட கொடுத்துருக்குங்க. ஆமாம். இப்போ உங்கள் அசோசியேஷனில் எத்தனை பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க? கோவை மாவட்ட பட்டாசு விற்பனையாளர் நலச்சங்கத்தினுடைய தலைவர் சின்னசாமி, செயலாளர் பாரதி. வணக்கம். நாங்கள் இந்த சங்கம் 2009 தொடங்கப்பட்ட சங்கம். இது எங்களுடைய உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளார்கள். அண்ணா, இப்போது நீங்கள் எல்லாருமே லைசன்ஸ் வாங்கி தானே கடை நடத்துகிறீங்க. அதில் இருக்கிற சிரமங்கள்லாம் என்ன இருக்குது? வணக்கம். நான் செயலாளர் பாரதி மோகன் பேசுகிறேங்க. இப்போது இது தீபாவளி பண்டிகை அக்டோபர் 31 இந்த வருஷம் வருதுங்க. அரசு எப்போவுமே ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் உரிமம் வழங்குவதற்குண்டான நடைமுறையை ஆரம்பித்து விடும் எப்பொழுதுமே. அப்போது நாங்கள் நீண்ட காலமாக இந்த வியாபாரத்தை அரசு உரிமம் பெற்று பாதுகாப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு வர்றதுனால நாங்கள் அந்த சமயத்தில் அதுக்குண்டான ஆவணங்கள்லாம் முதலே தயார் செஞ்சு வச்சுருவோம். ஒவ்வொரு வருடமும் அதை நாங்கள் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒவ்வொரு வருடமும் புதுசாக பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குண்டான பாதுகாப்பு அம்சங்களை அரசு ஒவ்வொரு முறையும் சேர்த்துக்கிறாங்க. அதையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு அதற்குண்டான பாதுகாப்பு அம்சங்களையும் கடைபிடிக்கிற மாதிரி கட்டடங்கள் அமைச்சோ, தற்காலிக இடமாக இருந்ததுன்னா அதற்குண்டான இடங்களுடைய வசதிகள் எல்லாம் மக்களுக்கு எளிதில் அணுகுமுறையும் பாதுகாப்பாகவும் இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல மட்டுமே நாங்கள் தேர்வு செஞ்சு பட்டாசு உரிமம் கேட்குறோம். அதே மாதிரி கேட்குறதப்போ அவங்களுக்கு உண்டான ஆவணங்கள் அனைத்தையும் நாங்கள் காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து விடுவோம். அப்போது அவங்க அதற்குண்டான தீயணைப்புத்துறை, அப்புறம் கோயம்புத்தூர் மாநகராட்சி, அப்புறம் அடுத்தது போக்குவரத்து துறை, இதற்குண்டான அனைத்து தடையின்மை சான்றிதழ் வழங்குவதற்கும் அவங்களே அதை ஃபார்வேர்டு பண்ணி அதற்குண்டான ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஆய்வு செய்யறதுக்கு தனித்தனி குழுக்களாக வருவாங்க. அதை ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் எங்ககிட்ட அவங்களுக்கு கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் இடத்த நேரில் பார்வையிட்டு பாதுகாப்பு அம்சங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறது நாங்கள் படிவத்தில் சமர்ப்பித்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது சரி பார்த்துட்டு எங்களுக்கு உரிமம் வழங்குறதுக்குண்டான தடையின்மை சான்றிதழுக்கு அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி பண்டிகைக்கு ஒரு 10 நாளைக்கு மட்டுமே இந்த தற்காலிக பட்டாசு வியாபாரம். சிவகாசி போய் பட்டாசு வாங்கினா கம்பெனி உற்பத்தியாளர்கள் போக்குவரத்து செலவுலாம் உங்களுக்கு கம்மியாக விற்க முடியும், வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நிறைய பேர் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் சிவகாசி நோக்கி போகிறாங்க. இது ஒரு தவறான கருத்து. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே போனீங்கன்னா நூற்றுக்கணக்கான கடைகள் ஒரே பக்கமாக இருக்கும். உங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை பூரா நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களால் அந்த பட்டாசோட ஒவ்வொரு வகையினங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் விலையை இங்கே வாங்குகிற விலையை விட அங்கே போய் வாங்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் அதை தாராளமாக ஒரு பட்டாசு எந்த வகையாக இருந்தாலும் சரிங்க, மத்தாப்பாக இருந்தாலும் சரி, கம்மி மத்தாப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபேன்சி ஃபயர் ஒர்க்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று, நாங்கள் எல்லாருமே பசுமை பட்டாசுகளுக்கு அரசு அறிவுறுத்தலின்படி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம். உங்களால் அங்கே போய் அது பசுமை பட்டாசுகள் கவர்மெண்ட் சொல்கிற நாம்ஸ் படி தயாரித்த கம்பெனிகள் தானே அதுன்னு உங்களால் உறுதிப்படுத்த முடியாது. அவங்களும் டெமோவெல்லாம் காமிக்க மாட்டாங்க. அப்புறம் அதனால் உங்களால்
அப்படி வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள். அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி வந்து அதை வாங்கிட்டு வந்து இங்கே குழந்தைகள்கிட்ட கொடுத்து அதை வெடிக்க வைக்கும் பொழுது அந்த நேரமும் வந்து இப்போ ஒரு புஸ்வானம் வந்து ஒரு ஃப்ளவர் பாட் பிக் அப்படின்னு சொல்கிற ஒரு புஸ்வானம் வந்து அவங்க வந்து அதுக்குண்டான அளவுகளும் இருக்காது, அந்த நேரம் எமிஷனும் இருக்காதுங்க உங்களுக்கு. அதனால் அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பெரிய அளவில் உங்களுக்கு கொடுக்காது, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவீங்க. அதை மறைச்சிட்டு குழந்தைகிட்ட நீங்கள் ரொம்ப நேரமெல்லாம் நீட்டிக்க முடியாது. சீக்கிரம் குழந்தைகள்லாம் இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு கால நேரம் ஆனதோடு வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பண்டிகை கொண்டாடும் பொழுது இருக்கிற குறைந்த நேரம் தான் நம்ம குழந்தைகளோட செலவிடுறோம் எல்லாரும். அதுவும் அந்த மகிழ்ச்சி வந்து நம்மளுக்கு காணாமல் போயிருங்க. இறுதிக்கட்ட ஆஃபர் 85% மெகா சேல். அண்ணா, ஆன்லைன் பட்டாசு மக்களுக்கு கிடைக்குது, அவங்க வீட்டில் உட்கார்ந்தபடியே ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறாங்க. இது நல்லதா கெட்டதா உங்கள் பார்வை? உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் வர்த்தகம் வாங்குவதும் குற்றம், விற்பதும் குற்றம் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அதனுடைய அடிப்படையிலே 2018 கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலம் ஆன்லைன் வர்த்தகம் இல்லை. அதுக்கு பின்னாடி இப்போது ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து ஆன்லைன் வர்த்தகம் வந்து போயிட்டுருக்குது. இது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். என்னென்னு கேட்டால், அவங்க ஆன்லைனில் போடக்கூடிய பட்டாசுகள் தரமாக இருக்குதா, தரம் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியாது. ஒரு பெட்டியை பார்த்து அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே எவ்வளோ பீஸ் இருக்குது, அது என்ன சைஸ் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் வந்து மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 80% 90% சொல்லி ஆன்லைனில் வந்து ஒரு போலியான விளம்பரத்தை கொடுத்து தரமில்லாத பட்டாசு கொடுக்குறாங்க. அப்போ என்னென்னா, நம்ம வந்து பார்க்குறதில்ல, அது கண்ணில் பார்க்குறதில்ல, சும்மா நம்ம ஃபோட்டோவில் தான் பார்க்க போகிறோம். அப்போ என்னாகுது அப்படின்னா, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது. அது வந்து அங்கேருந்து அவங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு தனியாக காசு வாங்கிக்கிறாங்க, இதுக்கு ஆன்லைன்லேயும் பட்டாசுக்கு உண்டான அந்த காசை வாங்கிக்கிறாங்க. அது இவங்க போய் எடுத்துகிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டில் போய் இவங்க எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும். அப்போது மக்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்க. இந்த ஆன்லைன் வர்த்தகம் உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட பொழுதும் கூட இந்த அரசாங்கம் அதை கண்டுக்கிறதில்லை. அது கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்து போன நேற்றுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்குறோம். இது சம்மந்தமாக வந்து நம்ம வந்து ஒரு 2022 ஒரு வழக்கம் கூட நாங்கள் சங்கத்து சார்பாக நாங்கள் போட்டிருக்கிறோம். அதுவுமே இப்போ வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்குண்டான தீர்ப்புகளும் விரைவில் வரும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் பொதுமக்கள் வந்து ஆன்லைன் வர்த்தகம் செய்ய வேண்டாம் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அப்போ நீங்கள் அந்த பெட்டியை திறந்து உள்ளே பார்த்தாலும் கூட அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பெஷல் புஸ்வானம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த அளவு சின்னதாக இருக்குது. அதாவது பிக்கு புஸ்வானத்தை தூக்கி ஸ்பெஷல் அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு மக்களை ஏமாற்றிடுறாங்க. அதெல்லாம் அப்போ தெரியறதில்ல. அப்போ வந்து அதனுடைய வீரியம் வந்து ஸ்பெஷலுக்கும் பிக்குக்கும் வீரியம் வந்து குறைவாக இருக்குது. அதனால் வந்து இது மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, குழந்தைகளும் ஏமாற்றப்படுறாங்க. இதனாலேயே வந்து குழந்தைகள் எங்களுக்கு பட்டாசே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிற தருணத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வியாபாரத்தை பொதுமக்கள் எங்களுக்கு ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற இந்த தருணத்தை தெரிவித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளை ஊக்குவியுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட நீங்கள் நேரடியாக போய் அவங்களை அணுகி சொல்லலாம் என்ற கருத்துக்களை பதிவு செய்யும். ஆமாங்க, நாமெல்லாம் போய் பட்டாசு கடைக்காக சிவகாசியில் போய் போடுறப்போ இத்தனை வருஷமாக நான் 37 வருஷமாக பட்டாசு கடை நடத்திட்டு இருக்கேன். எந்த பட்டாசு அதிகமாக போகும் அதிகமாக போகாதுன்னு தெரியாது. அப்படி இருந்தும் நாம் போய் தேர்ந்தெடுக்கிற போது தொடர்ந்து பட்டாசு ஆர்டர் போட்டாலும் ஒரு சில பட்டாசு நம்ம நினைக்கிற மாதிரி போடுறதில்ல. அவங்களுக்கு என்ன சௌகரியமோ அதை தான் போடுறாங்க. அது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். அப்போது ஒரு தனி கஸ்டமர் போய் அங்கே போய் வாங்க முடியுமா? அங்கே ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்குது. அதில்
இவங்க கேட்குற பட்டாசு போடுவாங்களா? போட மாட்டாங்க, மாற்றி போட்டுருவோம். அதனால நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. ஆன்லைனில் போடுறது தவறுன்னு அதனால தான். தீபாவளி வந்தாச்சு, என்னங்க அம்மினி பட்டாசெல்லாம் வாங்கியாச்சா? இல்லைங்க மதனி, இனிமேதான் என்ற வீட்டுக்காரு ஆன்லைன்ல ஆர்டர் போடுறோம்னு சொல்லியிருக்காரு. ஆன்லைன்ல பட்டாசா? ஆத்தே வேணவே வேணாம். போன வருஷம் நாங்க ஆன்லைன்ல தான் பட்டாசை வாங்கினோம், வெடிக்கவே வெடிக்கல. அப்புறம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டும் ஆன்லைன்ல பட்டாசை வாங்குறதும் விக்கிறதும் குற்றம்னு சொல்லிருக்காங்க. அப்படிங்களா மதனி? பேசாம நம்ம சோசியல் மீடியால பார்த்த மாதிரி 80% 90% ஆஃபர்ல நிறைய வெரைட்டியா பட்டாசுங்க காட்டுறாங்கல்ல, அத போய் வாங்கிட வேண்டியதுதான். அட வேண்டாமினி, தரமா தயாரிச்ச பட்டாசை யாரும் 80% 90% ஆஃபர்ல விற்கவே மாட்டாங்க. தரமற்ற பட்டாசுகளை தான் இப்படி தள்ளுபடியில விற்பனை செய்வாங்க. அப்ப பட்டாசு எப்படிதாங்க மாதிரி பார்த்து வாங்குறது? நம்ம எப்பவுமே நமக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல நேர்ல போய் தான் பார்த்து வாங்கணும். அப்பதான் நாம கொடுக்கற காசுக்கு தரமான பட்டாசு கிடைக்கும். ஆடா ஆமாங்க மதனி, ஆன்லைன்ல பட்டாசு வாங்குறது அப்புறம் இந்த சோசியல் மீடியால பார்த்து 80% 90% தள்ளுபடியில வர பட்டாசுகளை நம்ம மக்க வாங்கி ஏமாந்துட கூடாது. எப்பவுமே நேர்ல போய் தரமான பட்டாசு தான் வாங்கணும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு. ஆன்லைனில் வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குற மாதிரியோ, துணி வாங்குற மாதிரியோ, அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் ஒரு சிலர் வாங்குறாங்க, பிளாஸ்டிக் ஐட்டங்கள் வாங்குறாங்க. அந்த மாதிரி வந்து இது வந்து பட்டாசை வந்து நீங்கள் வாங்குறது வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடியதுங்கிறதுனால தான் நாங்கள் வந்து பட்டாசு வியாபாரம் வந்து நம்ம அரசு வந்து உயர்நீதிமன்றத்தாலையும் உச்சநீதிமன்றத்தாலையும் தடை செய்து வைத்திருக்கிறார்கள், முன்பதிவு செய்வதற்கோ விற்பதற்கோ. இது காரணம் என்ன அப்படின்னா, இதை வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணி நீங்கள் வாங்குறப்ப நீங்கள் வந்து மிக எளிதில் ஏமாற்றப்படலாம். இதில் பட்டாசு வகையினங்களை மாற்றி போட்டுருவாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அப்புறம் அவங்க ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி படங்களில் இருக்கிற அச்சிட்டது வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதையெல்லாம் தாண்டி முக்கியமான பிரச்சனை என்னென்னா, கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி சிவகாசியில் ஒரு போக்குவரத்து நிறுவனத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பட்டாசு இந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்துல அது வந்து முறையாக அவங்க வந்து அது பட்டாசு வகையினம்னு குறிப்பிடாமல் வச்சு அதை பார்சலை கையாண்டதுனாலையோ பல்வேறு காரணங்களும் இதுக்கு இருக்குங்க. அது அப்படி நடந்ததுனால அது ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு. நல்ல வேளையாக நம்ம கடவுளோட அருளாலையும் வந்து எந்த விதமான உயிரிழப்புகளும் ஏற்படலைன்னு அரசு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் வந்து அது முக்கியமாக பட்டாசை கையாளுறதுல வந்து எப்படி கண்ணாடி பொருட்கள் வந்து ஒரு அட்டைப்பட்டியில் அச்சிட்டு அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி பட்டாசு பெட்டிகளில் வந்து பல வந்து பாதுகாப்பு அம்சங்கள் வந்து அதில் எழுதியிருப்பாங்க. அதை கடைப்பிடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பார்சல் சர்வீஸில் அவங்க வந்து முறையான பில்லும் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அரசை வந்து ஏமாற்றும் நோக்கத்தில் ஜிஎஸ்டி வரி கட்டாமல் முக்கியமாக அந்த வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. கணக்கு வழக்குகள் அவங்கள வந்து சமர்ப்பிக்கிறது கிடையாது. அவங்கள வந்து மானிட்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு யாராவது போனோம் அப்படின்னாலோ அந்த முகவரி அவன் அடுத்த வருடம் மாற்றிட்டு போயிடுவான். நீங்கள் ஏதாவது பிரச்சனையாக இருக்குது, அவன் சரியாக அனுப்பலை பட்டாசு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து சட்டப்படி அவங்கள தண்டிக்கிறதுக்கு அவங்க வந்து நம்மளால் முடிய மாட்டேங்குது. ஒரு சாதாரண தனிநபரால் வந்து அதை பண்ண முடிய மாட்டேங்குது. காவல்துறையே அதனால தான் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணாதீங்க, பட்டாசு வியாபாரம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைமோட முகவரிகளும் வெளியிட்டிருக்காங்க. பாதுகாப்போட மக்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இத்தனையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதனாலேயே வந்து நாங்கள் வந்து திரும்ப வந்து ஆன்லைன் பட்டாசு வணிகம் வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தனிநபர்களை வந்து நாங்கள் சொல்லிக்கிறோங்க. இன்னும் பட்டாசை பற்றி பல விஷயங்கள் அலச போகிறோம். அது அடுத்த பாகத்திலே நீங்கள் ஆவலுடன் எதிர்பாருங்கள். தொடரும்.